திருமலை திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ரூம் தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ரூம்ஸ் திருமலையில், அதாவது மேல் திருப்பதியிலையும் கீழ் திருப்பதியிலையுமே இருக்குது. டிடிடி ரூம்ஸ் திருமலையில், அதாவது மேல் திருப்பதியிலையும் கீழ் திருப்பதியிலையும் 2 இடங்கள்லையும் இருக்குது. திருமலையில் டிடிடி ரெஸ்ட் ஹவுசஸ் நிறைய எண்ணிக்கையில் இருக்குது. கீழ் திருப்பதியில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் விஷ்ணு நிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஸ்ரீனிவாசம் மற்றும் மாதவம், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோலப்பா கார்டன்ஸ், இந்த இடங்களில் மட்டும்தான் டிடிடி ரூம்ஸ் இருக்குது. ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு திருமலா லொக்கேஷனாக இருந்தாலும் திருப்பதி லொக்கேஷனாக இருந்தாலும் தரிசன டிக்கெட் கண்டிப்பாக அவசியம். தரிசன டிக்கெட்டை வைத்து தான் ஆன்லைனில் ரூமே புக் பண்ண முடியும். தரிசன டிக்கெட் இல்லாமல் ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணக்கூடிய வசதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய தோலப்பா கார்டன்ஸில் மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும். டிடிடி தோலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கிறவங்களும் புக் பண்ணிக்கலாம், தரிசன டிக்கெட் இல்லாதவங்களும் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆஃப்லைன் புக்கிங் கிடையாது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் ரூம் இருக்குது. ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசி ரூமும் இருக்குது. குறைவான எண்ணிக்கையில் இங்கே ரூம் இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப வேகமாகவே இங்கே ரூம் புக் ஆகி முடிஞ்சிடும். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் இருந்து ஒரு 2 நிமிடம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் டிடிடியினுடைய தோலப்பா கார்டன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. திருச்சானூர்லேருந்து திருமலைக்கு போகிறதுக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. திருச்சானூர்லேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் அல்லது திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் நம்ம திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸில் போக முடியும். திருச்சானூர்லேருந்து திருமலைக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் ஏதாவது ஆர்ஜித சேவா புக் பண்ணுறோம், ரொம்ப சீக்கிரமாக நம்ம வர வேண்டி இருக்கும் அப்படின்னா இந்த டிடிடி தோலப்பா கார்டன்ஸ் ரூமில் தங்குறது நமக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நைட் கடைசி சேவா ஏகாந்த சேவா அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமுக்கு வர்றதாக இருந்தாலும், காலையில் ஃபஸ்ட்டு சேவா சுப்ரபாதம் சேவா அட்டன் பண்ணுறதுக்கு ரூமில் இருந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறதாக இருந்தாலும் எந்த வித பயமும் கிடையாது. ரொம்ப சேஃபாக இருக்கும். வரிசையாக கடைகள் இருக்கும், போலீஸ் செக்யூரிட்டிஸும் இருப்பாங்க. தோலப்பா கார்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்ததும் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே கோவிலினுடைய கேட் 1 பில்டிங்கினுடைய ரைட் சைடில் இருக்கும். அதாவது தோலப்பா கார்டன்ஸ் பில்டிங்கினுடைய ரைட் சைடில் கேட் 1 இருக்கும். டக்குன்னு நம்ம போயிடலாம். கேட் 1 வாசலில் எப்போவுமே போலீஸ் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. கேட் 1 உள்ளே என்டர் ஆனதும் கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸும் கோவில் கோபுரமும் நமக்கு தெரியும். திருச்சானூர் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த தோலப்பா கார்டன்ஸ் ரூம் இருக்குது. இந்த தோலப்பா கார்டன்ஸில் ஏசி ரூம், நான் ஏசி ரூம் ரெண்டுமே இருக்குது. இந்த வாரம் திருமலை தரிசனத்திற்கு போயிருந்த சமயத்தில் இந்த ஏசி ரூம் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ரூம் உள்ள என்டர் ஆனதுமே 2 சிங்கிள் காட், அந்த 2 சிங்கிள் காட்லேயும் ஒரு பில்லோவும் ஒரு உல்லன் பெட்ஷீட்டும் ஒவ்வொரு சிங்கிள் காட்லேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. உட்கார்றதுக்கு ஒரு பிவிசி சேரும் இருக்கும். ரூம் இப்போது ரீசெண்டாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாகவே இருந்தது. ஏசியுமே இன்ஸ்டால் பண்ணி 4 மாதம் தான் ஆகியிருந்தது. ஏசி இன்ஸ்டால் பண்ண டேட் அண்ட் டைம் எல்லாமே அந்த ஏசியிலே எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ ஏசியும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபேனுமே புது ஃபேன் மாட்டியிருந்தாங்க. ரூமில் கொடுத்துருந்த வாட்டர் ஜாக், பிவிசி சேர் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த ரூம்லேயே ஒரு சின்ன பால்கனி இருக்கும். இந்த பால்கனியிலேருந்து பார்த்தாலே திருச்சானூர் கோவிலினுடைய அன்னப்பிரசாதம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த பில்டிங்கும் தெரியும். இந்த தோலப்பா கார்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேம்பஸில் தான் அன்னப்பிரசாதம் பில்டிங்கும் இருக்குது. திருச்சானூர் கோவிலினுடைய டார்மெட்ரி ஹால் இருக்கக்கூடிய இடமும் இருக்குது. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலும் இந்த கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது. ரூமில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரெஸ்ட் ரூமும் ரொம்ப பெருசாக இருக்கும். வெஸ்டர்ன் கிளாசட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பாத்ரூம்லேயே நமக்கு கெய்சர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ரெஸ்ட் ரூமை ஒட்டி ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் மிரர், வாஷ் பேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நாங்கள் ஒரு முறை தங்கியிருந்தப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு டேபிளும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த ரூமில் டேபிள் கிடையாது. இந்த இடம் ரொம்ப சேஃபாக இருக்கும். இங்கே தோலப்பா கார்டன்ஸில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு
ஃப்ரீ கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அன்னப்பிரசாதம் பில்டிங் முன்னாடியே கோவிலுக்கு வரக்கூடியவங்க கார் பார்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது பெய்டு பார்க்கிங். நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு மட்டும் கார் பார்க் பண்ணணும்னா அதற்குரிய பேமெண்ட் நம்ம பே பண்ணணும். இந்த தோலப்பா கார்டன்ஸ் கேம்பஸ்க்குள்ளே என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது கோவிலினுடையது என்பது தனி ஒரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஏசி ரூமினுடைய ரெண்ட் 24 மணி நேரம் ஸ்டே பண்ணுறதுக்கு ரெண்ட் 300 ரூபாய், டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 321 ரூபாய் நமக்கு ஆகும். ஸோ 300 ரூபாய் ரூம் ரெண்ட், 21 ரூபாய் டேக்ஸ் சேர்த்து டோட்டலாக 321 ரூபாய். அதே 321 ரூபாய் நம்ம காஷ் அண்ட் டெபாசிட் அமௌண்ட்டாக பே பண்ணணும். ஸோ டோட்டலாக 642 ரூபாய் கொடுத்து ஆன்லைனில் இந்த ரூம் நாம் புக் பண்ணிக்கலாம். ரூம் புக்கிங் எப்போதும் போல் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைனில் ஓப்பன் ஆகிடும். அந்த சமயத்தில் தான் நம்ம ரூம் புக் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் திருச்சானூர் கோவிலினுடைய அர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணணும்னா நீங்கள் போகிற மாதத்திற்கு முதல் மாதம்தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம புக் பண்ண முடியும். ஆனாலுமே நமக்கு இங்கே ரூம் தேவைப்பட்டால் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே நம்ம ப்ரீ பிளான் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கணும். இங்கே மோஸ்ட்லி ரூம் புக் பண்ணக்கூடியவங்க இங்கே ரூம் புக் பண்ணிவிட்டு திருமலைக்கு போயிடுற காரணத்தினால எப்போவுமே இந்த ரெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். காஷன் டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 5 பேங்க் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ரூம் இங்கே லிமிட்டட் நம்பரில் இருக்கக்கூடிய காரணத்தினால 24 ஹவர்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதற்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம எந்த நேரத்திற்கு வந்தோமோ அந்த நேரத்திலிருந்து 22 மணி நேரம் ஆன உடனே நம்முடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ரிமைண்டர் கால் கொடுத்துருவாங்க. இன்னும் 2 ஹவர்ஸில் நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணணும் என்ற ரிமைண்டர் காலும் கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும். இப்போ ஏசி ரூம் எப்படி இருந்துச்சோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நான் ஏசி ரூம் இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், அந்த நான் ஏசி ரூமில் ஏசி இருக்காது. மற்றபடி என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த ரூமில் பார்த்தோமோ அதே தான் எக்ஸாக்டாக நான் ஏசி ரூம்லேயும் இருக்கும். இந்த ஒரு ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நீங்கள் தங்கிக்கலாம். 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம். ஆனால் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்முடைய கன்வீனியன்ஸ் பொறுத்து நம்ம இந்த ரூமில் தங்கிக்கலாம். எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் தங்க போகிறீங்க என்பது நம்ம ரூம் கீ வாங்கும்போது கேட்டுப்பாங்க. அதையுமே நோட் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம சொல்லிக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் நிறைய பேர் வர்றீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் பில்லோ எல்லாம் தேவைன்னா நாம் தான் ஊர்லேருந்து கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். இங்கே அது போல் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதே போல் அந்த பெட் இருக்கக்கூடிய அந்த ரூமில் மட்டும்தான் ஃபேன் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஃபேன் இருக்காது. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் தோலப்பா கார்டன்ஸ் பேருக்கு ஏற்றாற் போலவே இந்த கேம்பஸ் ஃபுல்லுமே பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். இப்போ ஆடி மாதம்லாம் போயிருந்தனால நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இதே நம்ம மழை காலத்தில் போகிறப்போ நிறைய மஸ்கிட்டோ இஷ்யூஸ் இருக்கும். இப்போ அப்கமிங் ரெய்னி சீசனில் இந்த ரூம்லாம் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா வீட்டிலேருந்து போகிறப்பவே கண்டிப்பாக மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் மிஷின்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ரெய்னி சீசன்ஸ்லேயும் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். நிறைய மஸ்கிட்டோ இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு தூக்கமே போயிடும். ஸோ அவசியமாக நீங்கள் ரெய்னி சீசனில் போகிறீங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.